அதிகாரத்தில் இருந்தால் அமைதியாக இருக்க மாட்டோம். திமுகவுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கடும் பதிலடி. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையாத சூழலில் காங்கிரஸ் எதிர்த்து திமுக நிர்வாகி பேசிய பேச்சு தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக நிர்வாகி கோ தளபதி நாங்கள் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது என்று பேசியதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று அன்பு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என தெரிவித்துள்ளார். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அதிகார திமுருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசிய திமுக நிர்வாகிக்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளார். அதிகார திமிர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் வலுப்படும் சூழல் உருவாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த வார்த்தை போர் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியில் முக்கிய பங்காற்றி வரும் இரு கட்சிகளுக்கு இடையே இவ்வாறு வெளிப்படையான கருத்து மோதல்கள் நிகழ்வது எதிர்வரும் தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். உன் வயசுக்கு இப்படி பேசலாமா? செங்கோட்டையன் மீது அதிமுக மாவட்ட செயலாளர் சராமரி தாக்கு. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனை அதிமுக ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ.கே. செல்வராஜ் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ. பன்னாரி வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஏ.கே. செல்வராஜ் சென்னையில் நடந்த தாவேகா கூட்டத்தில் செங்கோட்டையன் 50 ஆண்டு அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன், தாவேகா தலைவர் விஜய் போன்று தலைவரை பார்த்ததில்லை என்று பேசியதை குறிப்பிட்டு கடும் விமர்சனம் செய்தார். அப்படியென்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா? நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா? உன் வயதில் அப்படி பேசலாமா? என்ன பிழைப்பு இது என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக இயக்கத்தில் வளர்ந்து நல்ல நிலைக்கு வந்துவிட்டு இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவது அவமானம். யார் பின்னாடி வேண்டுமானாலும் போங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக கோட்டை. இயக்கமே பெரிது, தனி மனிதர் அல்ல. விளையாட்டு போட்டியில் விசில் அடித்தால் அவுட் என்ற அர்த்தம். செங்கோட்டையன் அரசியல் அவுட் என கடுமையாக தாக்கி பேசினார். இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்களில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மைக் என்று நினைத்து கண்ணாடியை பார்த்து பேசுகிறார் மோடி. உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டுக்கு அருகே உள்ள திருமலை சமுத்திரம் பகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மகளிர் அணி மாநாடு இன்று நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 3 மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் எப்போது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவார் என்றும் அவர் கூறினார். சமீபத்தில் வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேசியதை சுட்டிக்காட்டிய உதயநிதி, திரு மோடி அவர்களே, நீங்கள் மைக் என்று நினைத்து கண்ணாடியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என விமர்சனம் செய்தார். 2023 முதல் பாஜக ஆட்சியில் உள்ள மணிப்பூரில் பெரும் கலவரம் ஏற்பட்டதாகவும் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதை நாடே பார்த்ததாகவும் அவர் கூறினார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து 1 ஆண்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது ஏற்பட்ட கலவரத்தில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் பிஸ்கில் பானு வழக்கில் குற்றவாளிகள் பக்கம் நின்றது பாஜக அரசு என்றும் கூறினார். காஷ்மீர் ஆசிஃபா வழக்கு, உத்தரப்பிரதேச ஹத்ராஸ் சம்பவம் உள்ளிட்ட பல பாலியல் வன்முறை சம்பவங்களில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது என்றும் அவர் கூறினார். இத்தனை கொடுமைகள் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் பெண்களிடம் ஓட்டு கேட்பது வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும் அந்த நிதி சுமையை மாநில அரசின் மீது திணிக்க முயல்கிறார்கள் என்றும் கூறினார். இதற்கு முதலமைச்சர் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுத்து வருகிறார் என்றும் விமர்சித்தார். முரட்டு பக்தர்களும் முரட்டு தொண்டர்களும் இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி நடந்து காட்டுகிறார் என்று கூறினார். பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டில் நுழைய கனவு காண்கிறார்கள் என்றும் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவையும் தமிழ்நாட்டையும் அவர்கள் தொட முடியாது என்றும் தெரிவித்தார். தீவிர மாடல் அரசு முழுக்க முழுக்க மகளிருக்கான அரசு என்றும் இந்த அரசு அமைய காரணமாக இருந்ததும் இன்று அரசை கொண்டாடுவது மகளிர்தான் என்று கூறினார். விஜய் 0 மாதிரி, தனியாக இருந்தால் மதிப்பு இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன். இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவில் தேசிய கொடி ஏற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஒரு மாயா தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார். தமிழர்களுக்கு நல்லது நடக்கும் போது கூட முதலமைச்சர் வாழ்த்துவதில்லை என்றும் சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட போதும்
போதும் அவர் வாழ்த்தவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அவரது சுயநல நோக்கமும் ஈகோ அரசியலும் வெளிப்படுகிறது என்றும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தம்பி விஜய்க்கு அரசியல் அனுபவம் இன்னும் போதாது என்றும் தனித்து விடப்பட்டதால் அப்படி பேசுகிறாரா என்பது புரியவில்லை என்றும் அவர் கூறினார். 30 ஆண்டுகள் நடித்து பெயர், புகழ், பணம் அனைத்தையும் சேர்த்துவிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்றும் தியாகம் செய்வது போல் பேசுவது சரியல்ல என்றும் விமர்சித்தார். இந்த தேர்தலில் உண்மையான போட்டி திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் என்றும் தனி சக்தியாக வருவோம் என்ற விஜயுடன் வர யாரும் தயாராக இல்லை என்றும் கூறினார். ₹1 கூட ஊழல் கரைபடாதவர்கள் என சொல்லப்படுகிற நிலையில் படத்தின் மூலம் ₹15 கோடி மறைத்த விவகாரம், யார் அந்த சார், எப்படி அந்த கார் போன்ற கேள்வியில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் பேசுவது போல விஜயின் பேச்சு இருப்பதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். விஜய் ஜீரோ மாதிரி என்றும் தனியாக இருந்தால் மதிப்பில்லை என்றும் அதே ஜீரோ இன்னொன்றுடன் சேர்ந்தால் மதிப்பு அதிகம் என்றும் கூறினார். திரைப்படத்திலிருந்து வந்து முதலமைச்சராக வருவது மிகவும் சிரமமான காரியம் என்றும் விஜய் தனது தொண்டர்களின் உழைப்பையும் அரசியல் நம்பிக்கையும் ரசிகர்களின் நம்பிக்கையும் வீணாக்கி விடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்ய முடியும் என்றும் திமுக ஆட்சி அமைந்தால் கரூர் சம்பவத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். விஜய் முதலில் வெளியே வர சொல்லுங்கள், டிடிவி தினகரன் கடும் தாக்கு. தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது நடிகர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். நடிகர் விஜய் வெளிப்படுத்தி வரும் கருத்துகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விஜய் முதலில் வெளியே வர சொல்லுங்கள், தெரியாமல் எங்களிடம் வந்து உரச வேண்டாம், நாங்கள் எல்லாம் வெகுண்டெழுந்தால் தப்பாகி போய்விடும் என்று எச்சரிக்கும் துணியில் பேசினார். மேலும் சினிமாவில் நடித்தவர்கள் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என கூறிய தினகரன், நடிகர் விஜய் எம்ஜிஆர் மாதிரி வருவார் என்று நான் சொல்லவில்லை, அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது, முதலில் வெளியில் வந்து ஊடகங்களை சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். விஜயின் அரசியல் தகுதியை கேள்விக்குள்ளாக்கிய அவர், பிளாக் டிக்கெட்டை கூட ஒழிக்க முடியாதவர் ஊழலை ஒழிக்க போகிறாரா என விமர்சித்தார். மேலும் விஜயகாந்த் இடத்தை தான் விஜயால் தொட முடியும் என்றும் எம்ஜிஆர் இடத்தை விஜயால் தொடவே முடியாது என்றும் கூறினார். அதே போல அண்ணா போல இன்னொரு அண்ணா பிறக்க முடியுமா, நடிக்க வருபவர்கள் எல்லாம் அண்ணாவாகிவிட முடியாது என்று கடுமையாக விமர்சித்தார். விஜய் தங்களது கட்சியும் ஆட்சியும் ஊழலாட்சி என்று விமர்சித்ததை குறிப்பிட்ட தினகரன், அப்படியென்றால் எம்ஜிஆர் படத்தை போட்டு ஏன் ஓட்டு கேட்கிறார் என கேள்வி எழுப்பினார். இந்த பேட்டி விஜயை நோக்கி அமமுக தரப்பில் இருந்து எழுந்த கடும் விமர்சனமாக அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது.